அந்நிய தேவர்களை சேவித்ததால்தான் தனக்கு இவ்வளவு வேதனை, இவ்வளவு துன்பம் என்று அவள் தன் மருமகள்களிடத்தில் சொல்லி புலம்பியிருப்பாள். இவைகளையெல்லாம் நகோமி தன் 2 மருமகள்களிடத்திலும் தான் கூறுகிறாள். ஆனால் இவையெல்லாம் ஒர்பாலின் உள்ளத்திலே எந்த கிரியையும் செய்யவில்லை. ஆனால் ரூத்தின் இருதயத்திலோ இவையெல்லாம் ஆழமாக பதிந்து விட்டது. கர்த்தரை தன் தெய்வமாக அவள் ஏற்றுக்கொள்கிறாள். இப்போது நாம் ரூத் பேசுகிற வார்த்தைகளை வாசித்து அதை தெளிவாகவும் ஆழமாகவும் தியானித்து விளங்கிக் கொள்ளலாம். வாசிப்போம். ரூத் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை. அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம்,